நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரியலம்மா. அது உங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா இந்த பொண்ணுன்னு. நிஜமாவே அதே அழகுமா தெரில. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுக்கிறீங்கன்னு தெரில. வாழ்க நீங்கள். எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன். रूहानी कैसे आप? अच्छा है, आप बहुत सुंदर है, ஆல் த பெஸ்ட். மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க. நான் கிளம்புறேன் சார். வெற்றி சார் என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் நீ தான் இந்த உங்கள் கை தட்டிங்கன்னா உங்கள் எல்லாரும் தான் பிடிச்சின்னு அர்த்தம். என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, நானே ஏமாத்துப்பேன். ஆனால் சார் வாழ்த்துக்கள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க. ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்களா சார், உன்னை பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார். இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரில சார். தெரில. ஏன்னா மேடை ஏறி சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க. நல்லா சொல்லிட்டேன் நான். இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான். தேங்க்யூ சார். நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தெளிவா. அண்ட் தேங்க்ஸ். உங்களை பார்க்க நீங்கள் நடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். சொன்னேன் இல்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தம்போதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடையது நான் பார்த்தேன். உங்கள் டைமிங்கே தனி. எனக்கு இன்றைக்கி மேடையில் விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் டைமிங்கு செம்மையாக இருந்தது. திடீர்னு எமோஷனல் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல ஏன் தெரியல. இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது. உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது. ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது. நான் வேறு சொன்னேன்னா நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு தெரியல. ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல, இல்லை மேடை ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல. என்ன காரணம்? பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.